ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்று 6வது அத்தியாயத்தில் நாம் பார்க்க போவது சிவ பாபாவுக்கு சமமாக நாம் ஆவதில் முக்கியமான அவருடைய டைட்டிலை விஸ்வ பரிவர்த்தக் என்பதை நாம் நினைவு கூறுவது அவசியமாக இருக்கின்றது. மாற்றம் என்னவோ எப்போதும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. சத்தியுக ஆரம்பத்திலிருந்து துவாபரயுகம், கலியுகம் மற்றும் இப்பொழுது நாம் இந்த யுகத்தில் புருஷோத்தம சங்கமத்தில் இருக்கும் பொழுது கூட இந்த மாற்றம் என்பது இடைவிடாமல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனாலும் கூட ஸ்ரீ பாபாவை நாம் விஸ்வ பரிவர்த்தக் என்று ஏன் கூறுகின்றோம் என்றால், அவர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். அதன் மூலமாக நாம் தமோ பிரதானமான நிலையிலிருந்து சதோ பிரதானமான நிலையை அடைகின்றோம். அதாவது மிகவும் கீழான நிலையிலிருந்து மிகவும் மேலான நிலையை நாம் அடைகின்றோம். ஒரு குணமும் இல்லாமல் விகாரிகளாக நாம் இருந்த நாம் நிர்விகாரிகளாக நம்மை பாப்தாதா ஆக்குகின்றார். ஆகவேதான் மாற்றத்தில் உயரிய மாற்றம் என்பது இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் மட்டுமே தான் நடைபெறுகின்றது. மேலும் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், பதித்தமான நம்மை பாவனமாக ஆக்கி வணங்குதற்குரிய தேவதைகளாகவும் நாம் துவாபரயுகத்திலிருந்தே பிறரால் வணங்கப்படுகின்ற தேவதைகளாகவும் நம்மை ஆக்குகின்றார். பூஜ்யநீய தகுதியை அளிப்பதென்பது சாதாரண விஷயமல்ல. அது எல்லாராலும் ஆகக்கூடிய காரியமே இல்லை. யார் ஒருவர் எப்பொழுதுமே பூஜைக்கு உரியவராக இருக்கின்றாரோ அவர்தான் நம்மையும் பூஜைக்குரிய தேவதைகளாக மாற்றுகின்றார். ஆக இந்த மாற்றத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக தான் இந்த கீதை ஞானத்தையும் சகத ராஜயோகத்தையும் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். ஆக நமது துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், டென்ஷன், ஆன்சைட்டி எல்லாத்துக்கும் காரணம் ஏதாவது ஒரு விகாரமாகத்தான் இருக்கின்றது. ஆக விகாரிகளிலிருந்து நம்மை நிர்விகாரியாக ஆக்குவதன் மூலமாகவே அவர் உலக மாற்றத்திற்கு வித்திடுகின்றார். ஏன்னா சூழ்நிலையே பாருங்களேன், எல்லா ஆத்மாக்களும் எப்படி தமோ பிரதானமாக ஆகிவிட்டன. காலத்திற்கு ஏற்ப விகாரங்கள் கூட அதிகமாக வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. பிராமண வாழ்க்கையில் கூட நாம் பார்க்குறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேரத்தின் அருகாமையில் மாற்றத்தின் அருகாமையில் நாம் செல்லுகின்றோமோ அப்பொழுது நாம் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு நம் மனதில் இருந்து பல வேஸ்ட் தாட்ஸ், வேஸ்ட் மன உணர்வுகள்லாம் வந்து விடுகின்றன. பாபா சொல்கிறாங்க, 5 விகாரங்களை கூட நீங்கள் வெற்றி அடைந்து விடுகின்றீர்கள். ஆனால் அதனுடைய பேரன் பேத்திகள் சின்ன சின்ன விகாரங்கள், அதாவது வெறுப்பு, பொறாமை போன்றவைகள் கூட நமக்கு இப்போ பெரிய சேலஞ்சஸாக இருக்கின்றது. ஆகவே தான் சிவ பாபாவுக்கு சமமாக, அதாவது விஸ்வ பரிவர்த்தக்காக நாம் ஆக வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். பிரம்மா குமாரியினுடைய பேசிக் பிரின்சிபிள் என்னென்னா, நாம் மாறுவதன் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். நாம் பிறரிடம் மாற்றத்தை எதிர்பார்ப்பதில்லை, கூறுவதில்லை. பிறர் மாற வேண்டும் என்றும் நாம் நினைப்பதில்லை. அதற்கு பதிலாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகின்ற காரியத்தில் ஈடுபடுவதனால்தான் இந்த மாற்றத்தை நம்மால் எளிதாக கொண்டு வர முடிகின்றது. உலக மாற்றம் என்பது சாதாரண விஷயமல்ல. தத்துவங்களுடைய மாற்றம் என்பது சாதாரண விஷயமல்ல. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுவது என்பது அதைவிட ஒரு சேலஞ்சிங் காரியம். ஆனால் அனைத்தையுமே பாபா கடினத்தை இலகுவாக எப்படி ஆக்குகின்றார் என்றால், லெட் மீ சேஞ்ச் மை செல்ஃப். நான் என்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கணும், நான் என்னுடைய பர்செப்ஷனை மாற்றிக்கணும், நான் என்னுடைய ஐடியாவை மாற்றிக்கணும், நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றிக்கணும், நான் என்னுடைய சன்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் என்னுடைய புத்தியை தெய்வீக புத்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக என்னுடைய எண்ண போக்குகளையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொள்வதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையே மாறிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா? ஆக நம்ம ஞானத்துக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றன. அதனால்தான் பாபா சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் சமானத்தில் இருப்பீங்களோ அப்போ சமஸ்யா பிரச்சனைகளை நீங்கள் வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆக சமான்தா, அந்த சமமாக இருக்கக்கூடிய தன்மை என்பது தான் நம்மளுடைய
இந்த வரதானத்தினுடைய ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. எப்போ பாபா சொன்னாங்களோ பாப் சமான் பாவ என்று, அப்பொழுதே நாம் அவருக்கு சமமாக ஆகிவிடுகின்றோம். அவர் கூட வீட்டுக்கும் நாம் போகிறோம். பிறகு சொர்க்கத்தில் கீழே இறங்கும்போது கூட பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவர் கூடயே ஸ்ரீ கிருஷ்ணர் கூடயே 111லேயே நாம் பர்த் எடுக்கக்கூடிய சர்வ சிரேஷ்டமான பாக்கியம் நம்ம பிராமண குல ஆத்மாக்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆக நாம் பாப் சமான் பாவ என்பதில் சிவ பாபாவுக்கு சமமாக விஸ்வ பரிவர்த்தக்காக இருக்கின்றோம். நல்லது. வணக்கம். ஓம் சாந்தி.